காவேரி ஹாஸ்பிட்டல் அப்படின்றது தமிழ்நாட்டில் பாமரனுக்கு கூட தெரிந்த ஒரு மிக முக்கியமான மருத்துவமனை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட எக்ஸ் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கூட தனக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கே தான் போய் அட்மிட் ஆவாங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் 4 பதவிகளில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படின்றது அந்த மருத்துவமனையோட ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து டைரக்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியாயிருக்கு. இதில் நர்சிங் படித்தவங்களும் டிகிரி படித்தவங்களும் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குது. இப்போது இந்த நிறுவனத்திலிருந்து காவேரி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையிலிருந்து என்ன தகவல்களை கொடுத்துருக்குறாங்க, எந்த பதவிக்கு வேலை ரெக்ரூட் பண்ணுறாங்க, எவ்வளவு சம்பளம், என்ன திறமை இருக்கணும், எல்லா டீட்டெயிலையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். கம்பெனியோட நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் அப்படின்றது தான். இவங்க ட்ரஸ்டடாக ஹெல்த் கேர் சர்வீசஸை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொவைடர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் இருக்குது. அங்கே தான் வேலையுமே கூட கொடுக்குறாங்க. அடுத்தது கம்பெனி ஹெல்த் கேர் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பதவிகளில் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளே போகலாம். நம்பர் 1 ஐசியூ ஸ்டாஃப் நர்ஸ், நம்பர் 2 ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர், நம்பர் 3 எம்ஆர்டி டெக்னீஷியன், நம்பர் 4 சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற பதவிகளில் தான். இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன உட்பிரிவுகளில் தகவல்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் ரோல் பேசிஸில் தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ணுறாங்க, ட்ரெயினிங்காக பண்ணல. ஐசியூ ஸ்டாஃப் நர்ஸில் 30 காலி பணியிடங்கள். ஐசியூ அண்ட் சிசியூ கேர் தெரிஞ்சவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு டிஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 19 வயதுலேருந்து 35 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். 18,500 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம். குறைந்தபட்சம் 1 ஆண்டு அனுபவம் அப்படின்றது இருக்கணும். பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஐசியூ சிசியூவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நார்மல் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. நம்பர் 2 ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள். இதை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் அட்டண்டன்ஸ், டியூட்டி அலோகேஷன் ஃபார் ஸ்டாஃப்ஸ். அட்டண்டன்ஸை பார்த்து அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கை கொடுக்கக்கூடிய ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக இருக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க. டிகிரி படித்தவங்க 25-30 வயது வரை இருக்கக்கூடியவங்க 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம். ஆனால் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இதுவும் சென்னையில் தான் வேலை வாய்ப்புகள். இது ஃபீமேலுக்கு மட்டும். ஏற்கனவே சொன்ன ஐசிசிசியூ ஸ்டாஃப் நர்ஸ் வந்து மேல் ஃபீமேல். இதை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் ஃபீமேலுக்கு மட்டும்தான், மேல் அப்ளை பண்ண வேண்டாம். 3வது எம்ஆர்டி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 2 காலி பணியிடங்கள். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் மெடிக்கல் டேட்டா ஃப்ரம் டாக்டர்ஸ், அதை படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், இன்க்ளூடிங் சிம்டம்ஸை, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20லிருந்து 35 வயது இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். 18,500 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளம், அதிகபட்சம் 30,000 ரூபாய். குறைந்தபட்சம் 1 ஆண்டு அனுபவம் அப்படின்றது இருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் 2 கேட்டகரியிலுமே வேலை வாய்ப்புகள். 4வது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 4 காலி பணியிடங்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் பண்ணுறது, பிராண்டை வந்து மேக்ஸிமம் பப்ளிக் எடுத்துன்னு போய் விசிபிலிட்டியாக மாற்றுறது, மார்க்கெட்டை இருக்கக்கூடிய ஷேரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பீப்புளாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. 23லேருந்து 35 வயது இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு 25,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளம், குறைந்தபட்சம் ஆனால் 3 ஆண்டு அனுபவம் இருக்கணும், அதிகபட்சம் 35,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம். இது ஒரு ஹெல்த் கேர் சேல்ஸில் ஒர்க் பண்ண பீப்புளாக இருக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க. ஆண்களுக்கான வேலை. இது எல்லாமே அந்த கம்பெனியோட ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிடப்பட்ட தகவல்கள். அதை நம்மளோட வரலாறு வேலை வாய்ப்பு சேவைக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை உங்ககிட்ட எடுத்து வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வேலை வாய்ப்புக்கு சரியான தகுதியும் சரியான ஸ்கில் செட்டும் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு வெறும் தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பீப்புள் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதோட பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோவையும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் NGO தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ₹1 கூட கொடுக்காதீங்க. உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு. தொடர்ந்து இது போன்ற பல நிறுவனங்களோட வேலைவாய்ப்பு தகவல்களை நாங்கள் பதிவு செய்வோம். உங்கள் நலனுக்காகவும் சொசைட்டி அப்லிஃப்ட்மெண்ட்காகவும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.